अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி 31/3/2024. அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 18/1/1999. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு वर्तमान समय के प्रमाण वैराग्य वृद्धि को एमर्ज कर साधना का वायुमंडल बनाओ. நிகழ்காலத்திற்கு ஏற்ப வைராகிய விருத்தியை வெளிப்படுத்தி சாதனையினுடைய வாயுமண்டலத்தை ஏற்படுத்துங்கள். आज स्नेह के सागर बाप दादा अपने अति स्नेही बच्चों से मिल रहे हैं. இன்ப அன்பு கடலான பாப் தாதா தனது மிக மிக அன்பான குழந்தைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். आज का दिन विशेष स्नेह का दिन है. இன்றைய நாள் விசேஷமாக அன்பான நாளாகும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 18 जनवरी अमृत वेले से लेकर चारों ओर के बच्चे स्नेह की लहरों में लहरा रहे हैं. அமிர்த வேலையிலிருந்து நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகள் அன்பின் அலைகளில் ஆடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஹரேக் பச்சைக்கு தில் கா ஸ்னேஹ், ஒவ்வொரு குழந்தைகளினுடைய இதயத்தினுடைய அன்பானது திலாராம் பாப் கே பாஸ் பहुंच गया है. திலாராம் பாபாவிடம் வந்தடைந்து விட்டன. बाप दादा भी सभी बच्चों को स्नेह के रेस्पॉन्स में बाप दादा கூட அனைத்து குழந்தைகளுடைய அன்பிற்கு ரெஸ்பான்ஸாக ஸ்னேஹ் और समत्वबन का वरदान
दे रहे हैं. அன்பு மற்றும் சக்திசாலிக்கான வரதானங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். आज के दिन को बाप दादा यज्ञ की स्थापना में विशेष परिवर्तन का दिन कहते हैं. இன்றைய நாளை பாப்தாதா யஜ்யத்தினுடைய ஸ்தாபனையில் விசேஷமான ஒரு மாற்றத்திற்கான நாளம் என்று கூறுகின்றார். आज के दिन ब्रह्मा बाप गुप्त रूप में बैकबोन बन. இன்றைய நாள் பிரம்மா பாபா गुप्तமான ரூபத்தில் பேக் போனாக ஆகிவிட்டு अपने बच्चों को साकार रूप में विश्व के मंच पर प्रत्यक्ष किया. தனது குழந்தைகளை சாக்கார ரூபத்தில் உலகம் என்ற நாடக மேடையின் முன்னால் பிரத்யட்சமாக செய்தார். इसीलिए ஆகவே इस दिवस को बच्चों को प्रत्यक्ष का दिन कहा जाता है. குழந்தைகளுடைய பிரத்யட்சமான தினம் என்று இது கூறப்படுகின்றது. சமர்த்த திவஸ் கஹா ஜாத்தா ஹை. சக்திசாலியான நாள் என்றும் கூறப்படுகின்றது. வில் பவர் தேனே கா திவஸ் கஹா ஜாத்தா ஹை. வில் பவர் கொடுக்கக்கூடிய நாள் என்று கூறப்படுகின்றது. பிரம்மா பாப் குப்த ரூப் மே காரிய கரா ரஹா ஹை. பிரம்மா பாபா குப்தமான ரூபத்தில் காரியங்களை செய்வித்து கொண்டு இருக்கின்றார். அலக் நஹி ஹை, தனியாக இல்லை. சாத்தி ஹை, கூடவே இருக்கின்றார். சிர் குப்த ரூப் மே கரா ரஹா, வெறுமனே குப்தமான ரூபத்தில் செய்வித்து கொண்டு இருக்கின்றார். ये अव्यक्त दिवस बच्चों को कार्य को तीव्र गति में लाने का दिवस है. இந்த அவ்யக்தமான தினமானது காரியத்தை தீவிரமான ஸ்பீடில் கொண்டு வருவதற்கான தினமாக இருக்கின்றது. अभी भी हर एक बच्चे की छत्र छाया बन पालना का कर्तव्य कर रहे हैं. இப்பொழுது கூட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் குடை நிழலாகி பாலனினுடைய காரியங்களை செய்வித்து கொண்டே இருக்கின்றார்கள். जैसे माँ बच्चों के लिए छत्र छाया होती है. எப்படி தாயானவர் குழந்தைகளுக்கு குடை நிழலாக இருக்கின்றார். ऐसे ही அதே மாதிரி अमृत वेले से लेकर ब्रह्मा माँ चारों तरफ के बच्चों की, அமிர்த வேலையிலிருந்தே பிரம்மா தாயானவர் நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு ரேக் தேக் கர்த்தி ரத்திய, பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு இருக்கின்றார்கள். சாக்காரமே நிமித்த பச்சே ஹே, சாக்காரத்தில் நிமித்தமாக குழந்தைகள் இருக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் பாக்ய விதாத்தா பிரம்மா, பாகியத்தை வாரி வழங்கக்கூடிய பிரம்மா தாயானவர் ஹர் பச்சைக்கு பாக்யக்கோ தேக், ஒவ்வொரு குழந்தைகளினுடைய பாக்கியத்தையும் பார்த்து பச்சோக்கு விசேஷ சக்தி ஹிம்மத் உமங் உசாக்கி பாலனா கர்த்தே. குழந்தைகளுக்கு விசேஷமாக சக்தி, தைரியம் மற்றும் உற்சாகம் ஆரோம், இதன் மூலமாக பாலனையை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக விசேஷமாக சக்தி, தைரியம் மற்றும் உற்சாகம் ஆரோம், இதன் மூலமான பாலனையை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். शिव बाप तो साथ में है ही, சிவபாபா கூடவே இருக்கின்றார். लेकिन ஆனால் விசேஷ் பிரம்மா கா பாலனா கா பாட்டு, விசேஷமா பிரம்மாக்கு பாலனையினுடைய பாட்டு இருக்கின்றது. आज के दिन भाग्य विधाता ब्रह्मा हर बच्चे को विशेष नहीं के रिटर्न में, இன்றைய நாள் பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய பிரம்மா, எப்போதுமே பாக்கிய விதாத்தா சிவபாபா தான் சொல்வார். ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் யார்? பிரம்மா. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், இங்கே தான் பாருங்கள் பாபாவுடைய வேகத்து திருஷ்டி, இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைங்கள்லாம் இல்லை, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கூட விசேஷமாக அன்பினுடைய ரிட்டர்ன். ஏன்னா எது ஒன்றையும் கொடுத்தா அதுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், கொடுக்கணும், அது நியமம். அப்போ அதே மாதிரி அன்பினுடைய ரிட்டர்னு வரதான் கா பண்டார் பண்டாரி பன் பாண்டே, வரதானங்களுடைய பண்டாரத்தை பண்டாரி ஆகிட்டு எல்லாருக்கும் விநியோகிக்கின்றார். जो बच्चा जितना अव्यक्त में सितो मिलन मनाते हैं, எந்த குழந்தைங்க எந்த அளவு அவ்யக்த ஸ்திதியில் இருந்து இந்த சந்திப்பை கொண்டாடுகின்றார்களோ, உஸ் ஹர் ஏக் பச்சே கோ,
அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கூட जो वरदान चाहिए वह सहज प्राप्त होता है. என்ன வரதானம் வேண்டுமானாலும் அது சகஜமாக பிராப்தி ஆகி விடுகின்றது. அதுலேயும் பாருங்க கண்டிஷன், சந்திக்கின்றார்கள்னு சொல்லலை, சந்திப்பை கொண்டாடுபவர்கள், அந்த சந்திப்பை கொண்டாட்டமாக அனுபவம் செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கு என்ன வரதானம் வேணுமோ அது அவங்களுக்கு சகஜமாக பிராப்தி ஆகி விடுகின்றது. வரதானக்கா குலா பண்டார, வரதானங்கள் அந்த பொக்கிஷங்கள் எப்படி இருக்கு, திறந்து இருக்கின்றன. ஜோ சாயே ஜித்னா சாயே உத்தனா பிராப்த் होने का श्रेष्ठ दिवस है. என்ன வேணும்னாலும் சரி, எவ்வளவு வேணும்னாலும் சரி, அவ்வளையும் நீங்கள் பிராப்தி அடைவதற்கான விசேஷமான நாள் அந்த 18 जनवरी. स्नेह का रिटर्न होता है. பாபா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அன்பினுடைய ரிட்டர்ன் என்ன தெரியுமா, சகஜ வரதான் கி கிஃப்ட், சகஜமாக வரதானங்களுடைய கிஃப்ட். तो गिफ्ट में मेहनत नहीं करनी पड़ती है. गिफ्ट அப்படின்னாலே அங்கே உழைப்பே கிடையாது, சகஜ பிராப்தி होती है, ரொம்ப ஈஸியாக பிராப்தி ஆகின்றது. கிஃப்ட் மாங்கி नहीं जाती है. இன்னொரு முக்கியமான விஷயம் பாபா சொல்கிறாங்க, கிஃப்ட்டு எப்போதுமே கேட்டு பெறுவதல்ல, சொதகி பிராப்தி होती है, தாமாகவே பிராப்தி ஆகிவிடுகின்றது. புருஷார்த் से वरदान की अनुभूति की प्राप्ति अलग चीज़ है. பாபா அதையும் பாருங்க தெளிவாக விலைக்கு சொல்கிறார். புருஷார்த்தத்தின் வரதானங்களுடைய அனுபவம் செய்கிறது, பிராப்தி அடைவது தனி விஷயமாக இருக்கின்றது. லேக்கின் ஆனால் ஆஜ் கே தின், இன்றைய நாள் பிரம்மா மா ஸ்னேக்கு ரிட்டர்ன் மே வரதான் தேத்தே. பிரம்மா தாயானவர் அன்பனுடைய ரிட்டர்னாக வரதானங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். तो आग आज के दिन सभी ने सहज वरदान प्राप्त होने की अनुभूति की. அதனால தான் பாபா கேட்குறேன், இன்றைய நாள் எல்லோரும் கூட சகஜமாக வரதானங்களை பிராப்தி அடைகின்ற அனுபவத்தை செய்தீர்களா? अभी भी सच्चे दिल के स्नेह का रिटर्न वरदान प्राप्त कर सकते हो. இப்போ கூட நீங்கள் உண்மையான இதயத்தோட அன்பனுடைய ரிட்டர்ன் வரதானத்தை பிராப்தி அடைய முடியும். இது வரைக்கும் அடையாட்டாலும் பரவாயில்ல, இப்போ கூட அடையலாம். வரதான் பிராப்த கர்ணேக்கா சாதனை. சரி, இந்த வரதானத்தை நாம் பிராப்தி அடைய வேண்டும் என்றால் அதற்கான சாதனம் என்ன, டெக்னிக் என்ன? தில்கா ஸ்னே, இதயபூர்வமான அன்பு. ஜான் தில்கா ஸ்னே, எங்கே இதயபூர்வமான அன்பு இருக்கின்றதோ ஓ ஸ்னே ஐசா கஜான, அந்த அன்பானது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. ஜிசே கஜானே துவாரா, அந்த பொக்கிஷத்தின் மூலமாக பாப் தாதா துவாரா, பாப் தாதாவிடமிருந்து ஜோ சாயே அவினாசி வராப்தான் பிராப்த கர் சக்தி ஹோ, எந்த ஒரு அழியாத வரதானத்தையும் நீங்கள் பிராப்தி அடைய முடியும். உண்மையான அன்பின் மூலமாக நீங்கள் அந்த வரதானத்தை அடைய முடியும். அது எப்படிப்பட்ட வரதானம்? அவினாசி வரதானம். वह स्नेह का खजाना और बच्चे के पास है. அந்த அன்பினுடைய பொக்கிஷம் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் இருக்கின்றதா? स्नेह का खजाना है तब तो पहुंचो ना. அந்த அன்பின் பொக்கிஷம் இருந்தனால தான் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? ஸ்னேக் கீஞ்ச் கர் லாயா है, இந்த அன்பானது உங்களை கவர்ந்து எழுந்து வந்திருக்கின்றது. स्नेह में रहना बहुत सहज है, அன்புல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புருஷார்த் की मेहनत नहीं करनी पड़ती. உழைப்பிற்கான புருஷார்த்தத்திற்கான உழைப்பும் செய்ய வேண்டியது இல்லை. क्योंकि பாவா பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார். ஏனெனில் ஸ்னேக அனுபவ ஆத்மாக்கோ ஒத்தாயி, அன்புனுடைய அனுபவம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்கின்றது. சிற अब जो बिखरा हुआ स्नेह था, कुछ कहाँ था, वह बिखरा हुआ स्नेह एक के साथ जोड़ लिया. அன்பு எது எல்லா இடத்துலையும் சிதறி கிடந்ததோ அந்த சிதறி கடந்த அன்பை ஒருவரிடம் நீங்கள் சேர்க்கணும், அவ்வளோதான். கியோங்கி, ஏனென்றால் பல அலக் அலக் சம்பந்தத்தான். ஏன்னா அதுவும் காரணம் பாபா சொல்ல, முதல்ல சம்பந்தங்கள் தனித்தனியாக இருந்தது. अब एक में सर्व संबंध,
இப்போ ஒருவரிடமே சர்வ சம்பந்தமும் இருக்கின்றது. तो ஆக சகஜ் சர்வ ஸ்னேக் ஏக் சே ஹோ கயா. ஆக அனைத்து அன்பும் ஒருவரிடமே ஆகிவிட்டது. இசிலியே அதனால தான் ஹரேக்கு கத்தா ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறோம், ஒவ்வொருவரும் கூட என்ன சொல்கிறோம், அமாரா பாபான்னு சொல்கிறது இல்லை, என்ன சொல்கிறோம், மேரா பாபா, என்னுடைய பாபா. तो स्नेह किससे होता है? பாபா அடுத்து கேட்குறாங்க, அன்பு யாரிடம் வருகிறது? மேரே சே, என்னிடது, என்னுடையது அப்படிங்கிறது தான் அன்பு வருது. சபி कहते हैं ना मेरा बाबा या दादियों का बाबा. எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, மேரா பாபான்னு சொல்கிறீங்களா, இல்லை தாதியினுடைய பாபான்னு சொல்கிறீங்களா, மகாரதியோं का बाबा है, மகாரதிகளுடைய பாபான்னு சொல்கிறீங்களா? சப்கா பாபா ஏன்னா அனைவருக்கும் தந்தை அல்லவா. आज के दिन कितने बार हर एक बच्चे ने दिल से कहा मेरा बाबा मेरा बाबा. இன்றைய நாள் ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் எத்தனை முறை வந்தது, எனது பாபா எனது பாபா. சபினே மேரா பாபா மேரா கா ரூரான் கீன. எல்லாருமே கூட எனது தந்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்மீக உரையாடல்களை செய்தீர்கள் அல்லவா. स्नेह के पुष्प बाप दादा को अर्पित किया. அன்பினுடைய மலர்களை பாபாவுக்கு அர்ப்பணை செய்தீர்கள். बाप दादा के पास स्नेह के पुष्प बहुत बढ़िया से बढ़िया पहुंच रहे थे. பாப் தாதாவிடம் அன்பினுடைய மலர்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சேர்ந்தன. स्नेह तो बहुत अच्छा रहा. அன்பு என்னமோ ரொம்ப நன்றாக இருந்தது. अब बाप कहते हैं, இப்போ பாபா என்ன சொல்கிறார், அன்பு என்னமோ ரொம்ப நல்லா தான் இருந்துதான், பாபா என்ஜாய் பண்ணுறாரு, அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு, அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஆனால் இப்போ பாபா என்ன சொல்கிறாங்க, ஸ்னேகா ஸ்வரூப் சாக்காரமே எமர்ஜ் கரோ. அந்த அன்புனுடைய ஸ்வரூபத்தில் சாக்காரத்தில் எமர்ஜ் பண்ணுங்க. ஏ சமான் பண்ணா, அது எது, பாபாவுக்கு சமமாக ஆவது. अभी यह समान बनने का लक्ष्य तो सभी के पास है. சமமாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் எல்லோரிடமும் இருக்கின்றது. அபி சாக்காரமே லட்சியம் திக்காயுது. லட்சியம் இருக்கிறது, ஆனால் சாக்காரத்தில் இது லட்சணத்தில் வர வேண்டும். எப்போதுமே பாருங்க, உலகத்திலேயே இது இம்பாசிபிள். எது, லட்சியமும் லட்சணமும் சமமாக இருக்க முடியாது. ஏன்னா லட்சியம் என்பது எதிர்காலத்தில், என்னுடைய பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் இப்போ இருக்கிறது கிடையாது. ஆனால் பாபா என்ன சொல்ல, அதுவே என்னுடைய லட்சணமாக இப்பொழுது இருக்க வேண்டும். ஆக என்னுடைய லட்சியம் பாப் சமானாக ஆக வேண்டும் என்பது எதிர்காலத்தில் இல்லை, இப்பயே நான் பாப் சமானமாக இருக்க வேண்டும். அதற்கான லட்சணங்களை நான் வெளிப்படுத்த வேண்டும். அதான் பாபா சொல்கிறேன், அந்த அன்பை சாக்காரத்தில் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். ஜிஸ்பி பச்சோக்கோ தேக்கோ, எந்த குழந்தைங்களை பார்த்தாலும் சரி, ஜோபி மிலே, யாரை சந்தித்தாலும் சரி, சம்பர்க்கமே ஆய், தொடர்பில் வந்தாலும் சரி, உனக்கு என் லட்சணம் திக்காய் தே, அவங்களுக்கு இந்த லட்சணம் தெரிய வரணுமா. எந்த லட்சணம், ஏ ஜெய்சி பரமாத்மா பாப் பிரம்மா பாப்கே குண. இது பரமாத்மாவுடைய குணம், பிரம்மா பாபாவுடைய குணம். ஓ பச்சோக்கே சூரத் ஒரு மேரத்தை திக்காய் தே, அது குழந்தைங்களுடைய முகத்தில் தெரிய வேண்டும். அனுபவக்கரை, அவங்க இந்த அனுபவத்தை செய்ய வேண்டும். இன்கே நயன், இன்கே போல், இன்னொக்கு விருத்தி வைப்ரேஷன் யாரே, இவங்களுடைய கண்கள், இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய விருத்தி வைப்ரேஷன் தனிப்பட்ட ஒன்று. मधुबन में आते हैं तो बाप ब्रह्मा के कर्म साकार में होने के कारण भूमि में तपस्या कर्म और त्याग का वाइब्रेशन समाये हुए होने के कारण. எப்போ நீங்கள் மதுபனுக்கு வர்றீங்க, அங்கே பிரம்மா பாபாவுடைய கர்மம் சாக்காரத்தில் இருந்தனால இந்த பூமி தபஸ்யா பூமியாக கர்மம் மற்றும் தியாகத்தினுடைய வைப்ரேஷன் நிறைந்திருக்கின்றன. ஏன் சகஜ அனுபவ கருத்தேன், அதனால் இங்கே ரொம்ப சகஜமாக அனுபவம் செய்கின்றீர்கள். ஏ சன்சார் நியாரா, இந்த உலகமே தனிப்பட்ட ஒன்று. क्योंकि ஏனெனில் ब्रह्मा बाप और विशेष बच्चों के वाइब्रेशन से वायुमंडल अलौकिक बना हुआ है.
பிரம்மா பாபா மற்றும் விசேஷமான குழந்தைகளுடைய வைப்ரேஷன் மூலமாக வாயுமண்டலமானது अलौकिकமாக ஆகி இருக்கின்றது. ऐसे ही அதே மாதிரி जो बच्चे जहां भी रहता है, जो भी कर्म क्षेत्र है, हर एक बच्चे के बाप समान गुण कम और श्रेष्ठ वृद्धि का वायुमंडल अनुभव में आए. பாபா சொல்றாங்க, அதே மாதிரி குழந்தைகள் எங்க இருந்தாலும் சரி, எந்த ஒரு கர்ம கஷேத்திரத்தில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு குழந்தைகளிடமும் பாபாவுக்கு சமமாக குணங்கள், கர்மம் மற்றும் சிரேஷ்டமான விருத்தியின் மூலமாக வாயுமண்டலத்தை அனுபவம் செய்ய வேண்டும். इसको बाप दादा कहते हैं. இதுதான் பாப் தாதா சொல்லுகிறார். என்ன? பாப் சமான் பன்னா, பாபாவுக்கு சமமாக ஆவது. ஆக நம்மளுடைய குணங்களும் பாபாவுக்கு சமமாக இருக்கணும், கர்மமும் பாபாவுக்கு சமமாக இருக்கணும், நம்மளுடைய விருத்தியும் சிரேஷ்டமானதாக இருக்கணும். அப்பதான் அது மாதிரி வாயுமண்டலம் என்பது ஏற்படுகின்றது. जो अभी तक संकल्प है बाप समान बनना ही है. இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த திடமான சங்கல்பம் இருக்கிறது, பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். இப்போ சங்கல்ப விச்சரேவ சலன் से दिखाई दी. இந்த சங்கல்பமானது உங்களுடைய முகத்திலையும் நடத்தைகள்லையும் பிஹேவியர்லையும் தெரிய வரணும். ஜோபி சம்பர்க்மே ஆய், யார் உங்களுடைய தொடர்புல சம்பந்தத்தில் வந்தாலும் சரி, உனக்கு தில்சே ஆவாது நிக்கலே, உங்கள் இதயத்திலேருந்து இந்த சப்தமானது வெளிப்பட வேண்டும். என்னது? ஏ ஆத்மாயே பாப் சமான, இந்த ஆத்மாக்கள் பாபாவுக்கு சமமானவர்கள். बीच बीच में खांसी आ रही है, इडे பாபாவுக்கு இருமல் வருகிறது. आज மைக் खराब है. பாபா எப்படி சொல்கிறா பாருங்க, இன்னைக்கு மைக் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கு. மில்னா தோ என்ன, ஆனாலும் சந்தித்து ஆக வேண்டும் அல்லவா. எபி தோ மைக் என்ன, ஏன்னா இந்த உடல் கூட ஒரு மைக் இல்லையா. एक மை नहीं चलता तो மைக் भी काम नहीं है. இந்த மைக் இல்லைனாலும் காரியம் ஆகாது. कोई अर्जा नहीं, ये तो मौसम का फल. ஒன்றும் பரவாயில்ல, இது கூட என்ன சீசனுடைய ஒரு பலன். குளிர்காலம் வந்தால் சளி பிடிக்குது, இருமல் வருது. பாபா எப்படி சொல்கிறா பாருங்க, இது கூட ஒரு சீசனுக்கான பலனாக இருக்கின்றது. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். तो बाप दादा, आग बाप दादा अभी सभी बच्चों से ये प्रत्यक्षता चाहते हैं. அனைத்து குழந்தைகளிடமிருந்தும் இந்த பிரத்யக்ஷதாவை பார்க்க விரும்புகின்றார்கள். वैसे वाणी द्वारा प्रत्यक्ष करते हो, நீங்கள் வார்த்தைகள் மூலமாக பிரத்யக்ஷம் செய்கின்றீர்கள். வாணிக்கா பிரபாவம் படுத்த உங்களுடைய வார்த்தைகளுடைய பிரபாவம் ஏற்படுகின்றது. உஸ்ஸே ஜாதா பிரபாவ் குண और कर्म का पड़ता है. இதை விட அதிகமான பிரபாவம் உங்களுடைய குணம் மற்றும் கர்மத்தினால தான் ஏற்படுகின்றன. हर एक बच्चे के नयनों से, பாபாக்கு பாருங்க எவ்வளோ விருப்பம்னு, ஒவ்வொரு குழந்தைகளுடைய கண்களில் இருந்தும் அனுபவம், இந்த அனுபவம் ஆக வேண்டும். இன்னொரு நயனமே कोई விசேஷத்தை, இவங்களுடைய பார்வையில் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது. சாதாரண அனுபவக்கரை, சாதாரணமாக அந்த பார்வையை அவங்க அனுபவம் செய்துவிடக்கூடாது. अलौकिक, லௌகிகம் கிடையாது, अलौकिकமானது. உன்னோக்கி மண்மே क्वेश्चन உட்டே, அவங்க மனசில் கேள்வி வரணுமா. ஏ கைசே பனே, இவங்க எப்படி ஆனாங்க, காசே பனே, எங்கேருந்து ஆனாங்க. சுயனி சோச்சே அவர் பூச்சைக்கு பனானே வாலா கௌன். அவங்களே கேட்கணும் உங்கள்கிட்ட, உங்களை இப்படி ஆக்குனது யாரு. जैसे आजकल के समय पे भी कोई बढ़िया चीज़ देखते हो तो दिल में उड़ता है. எப்படி உதாரணம் பாருங்க, பாபா டெய்லி லைஃப்பில் உள்ள சொல்கிறேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் இதயத்தில் கேள்வி வருது இல்லையா. என்ன வருது? ஏன் பனானே வாலா கௌன், இது யார் பண்ணினாங்க. ஐசே அதே மாதிரி अपने बाप समान बनने की स्थिति द्वारा தனது பாபாவுக்கு சமமாகிற மனநிலையின் மூலமாக பாப்கோ பிரத்யக்ஷ கரோ, பாபாவை பிரத்யக்ஷமாக செய்யுங்கள். ஆட்கள் மெஜாரிட்டி ஆத்மாயை சோஸ்திய, பாபா சொல்கிறாங்க நிகழ்காலத்தில் மெஜாரிட்டி ஆத்மாக்கள் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? कि इस साकार सृष्टि में, इस वातावरण में रहते हुए
இந்த சாக்கார உலகத்தில் இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டே ஐसे भी कोई आत्मा बन सकती है, இப்படி கூட ஒரு ஆத்மா ஆக முடியுமா? तो आप उनको ये प्रत्यक्ष में दिखाओ बन सकता है. அவங்களுக்கு நீங்கள் பிரத்யட்சமாக இதை காட்டுங்க, ஆக முடியும். அவர் அம்பனே நாங்கள் ஆகி இருக்கின்றோம். आजकल प्रत्यक्ष प्रमाण को ज़्यादा मानते हैं. இப்பெல்லாம் பிரத்யட்சமான ப்ரூஃபை தான் நிறைய ஏற்றுக்கொள்கிறார்கள். सुनने से भी ज़्यादा देखने चाहते हैं. கேட்பதை விட பார்க்கத்தான் விரும்புகிறார்கள். तो चारों ओर कितने बच्चे हैं, நாலா பக்கம்லையும் பாபானுடைய குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஹரேக் பச்சா பாப்சா பிரத்யக்ஷ பிரமான் பஞ்ச ஒவ்வொரு குழந்தைங்களும் கூட பாபாவுக்கு சமமாக பிரத்யக்ஷமான ப்ரூஃபாக ஆகிட வேண்டும். तो மனானே அவர் ஜானமே मेहनत नहीं लगी. அப்போ அதை ஏற்றுக்கொள்வதும் தெரிந்து கொள்வதிலையும் அவங்களுக்கு உழைப்பு என்பதே இருக்காது. फिर आपकी प्रजा बहुत जल्दी जल्दी तैयार हो जाएंगे. பிறகு உங்களுடைய பிரஜைகள் ரொம்ப சீக்கிரம் தயாராகிடுவாங்க. மேனத் சமய கம், உழைப்பும் குறைவாக இருக்கணும், நேரமும் குறைவாக இருக்கணும். அவர் பிரத்யக்ஷபுரம் அனுபவம் கர்னேசே அந்த பிரத்யட்சமான ப்ரூஃபை அனுபவம் செய்யறதில்ல சரி பிரஜாக்கா ஸ்டாம்ப் லகா ஜாயேகா, பிரஜையினுடைய ஸ்டாம்ப் ஆனது பட்டுவிடும். ராஜா ராணி तो आप बनने वाले हैं ना, ஏன்னா ராஜா ராணியாக ஆவது நீங்கள் தானே. பிரஜைகளுடைய ஸ்டாம்ப் வரணும்னா அவங்களுடைய இதயத்திலேருந்து இந்த விஷயம் வெளிவரணும். இந்த காலத்தில் கூட இந்த சூழ்நிலையில் கூட யாராவது இப்படி ஆக முடியுமா அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பிரத்யட்சமாக காட்டணும், பண்ண முடியும், நாங்கள் ஆகி இருக்கின்றோம். பாப் தாதா ஏக் பாத் கா फिर से अटेंशन दिला रहे हैं. ஒரு விஷயத்தில் மறுபடியும் கவனத்தை ஈர்க்கின்றார்கள். வர்தமான் வாயுமண்டல் கே அனுசார், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப. ஏன்னா பாபா அவனுடைய ஞானத்தில் ஒரு விசேஷமான தன்மை என்னென்னா எதை பாபா சொன்னாலும் சமயத்திற்கு ஏற்ப அப்படின்னு தான் சொல்லுவார். நீங்கள் அதை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்வதானாலும் சரி, நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் எது வரணும், கண்டிஷன் சமைக்கு ஏற்ப, நேரத்திற்கு ஏற்ப. இப்போ பிரத்யக்ஷ பிரமான் को ज़्यादा मानते हैं. பிரத்யட்சமான ப்ரூஃபை தான் நிறைய ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றார்கள். सुनने से भी ज़्यादा देखना चाहते हैं. கேட்கறத விட பார்க்கறது தான் விரும்புகின்றார்கள். ஆக என்னுடைய குழந்தைங்க நாலா பக்கங்கள்ல இருக்கிறாங்க. இவங்க பாபா சமான் ப்ரூஃப் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வதில் உழைப்பே இருக்காது. फिर आपकी प्रजा, அப்போ பிரஜைகள் என்ன ஆகிடும், சீக்கிரம் ஆகிடும். அதனால்தான் பாப்தாதா மறுபடியும் இந்த விஷயத்தின் மேலே அட்டென்ஷனை கொண்டு வராங்க. இந்த நிகழ்காலத்தின் வாயுமண்டலத்திற்கு ஏற்ப மன்மே தில் சே அபி வைராக விருத்திக்கோ இமர்ஜ் கரோ. மனதிலையும் சரி இதயத்திலையும் சரி வைராக்கிய விருத்தி எமர்ஜ் செய்யுங்கள். बाप दादा ने हर एक बच्चे को चाहे प्रवृत्ति में है, चाहे सेवा का अंतर पर है, चाहे कहाँ भी रहते हैं, बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளிடமும் அவங்க இல்லறத்தில் இருந்தாலும் சரி, சேவை நிலையத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, சாதன ஹரேக்கோ தியே, சுலமான சாதனங்களை பாபா எல்லாருக்கும் கொடுத்துருக்கின்றார். ஐசா कोई बच्चा नहीं है जिसके पास खाना पीना रहना इसके साधन नहीं हो. அப்படி பாபாட்ட ஒரு குழந்தை கூட கிடையாது. சாப்பிட, குடிக்க, வசிக்க சாதனம் இல்லாமல் இல்லை. जो वेद की वैराग्य वृद्धि में रहते हुए आवश्यक साधन चाहिए. எல்லையற்ற வைராக்கிய விருத்தியில் இருக்கும்போது கூட அவசியமான சாதனங்கள் வேண்டும். சப்கே பாஸ், அது உங்கள் எல்லாரிடமும் இருக்கிறது. अगर कोई को कमी है तो उनके अपने अलबेलेपन आलस्य के कारण है. அப்படியே அதில் ஏதாவது குறைவு இருக்குது அப்படின்னா உங்களுடைய சோம்பேறித்தனம் அலட்சியத்தின் காரணமாகத்தான். बाकी ड्रामा अनुसार, மற்றபடி ட்ராமா அனுசாரமாக பாப் தாதா जानते हैं. பாப் தாதாக்கு தெரியும் என்ன அவசியக் சாதன் சப்கே பாஸ், அவசியமான சாதனங்கள் எல்லாரிடமும் இருக்கின்றன. जो आवश्यक साधन है वह तो चल नहीं है.
எது அவசியமான சாதனமோ அது கிடைத்து கொண்டே இருக்கும். லேக்கின் ஆனால் காக்கா आवश्यकता से भी ज्यादा சாதன. சில இடத்துல தேவைக்கு மேல நிறைய சாதனங்கள் இருக்கின்றன. சாதனா कम है और साधन का प्रयोग करना या करना ज्यादा. சாதனம் அதிகமாக இருக்கின்றது அவசியத்துக்கு மேல, ஆனா சாதனா என்பது குறைவாக இருக்கின்றது. इसीलिए ஆகவே बाप दादा आज बाप समान बनने के दिवस पर विशेष अटेंशन करा रहे. बाप समान ஆவதற்கான இந்த நாள்ல விசேஷமான அண்டர்லைன் பண்ணுறாங்க. எதை? சாதனம் को प्रयोग का अनुभव बहुत किया. சாதனங்களை பயன்படுத்துவதற்கான அனுபவம் ரொம்ப செஞ்சிருக்கீங்க. जो किया वो भी बहुत अच्छा किया. என்ன பண்ணீங்களோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. अब साधना का बढ़ाना. இப்போ நீங்கள் சாதனாவை அதிகரியுங்கள். அர்த்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத்கி வைராகிய விருத்தி கோலானா. எல்லையற்ற வைராகிய விருத்தியை கொண்டு வாருங்கள். பிரம்மா பாப்கோ தேக்கா. பிரம்மா பாபா பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா? என்ன பார்த்தீங்க? லாஸ்ட் கடி தக் பச்சோं को साधन बहुत दिए. கடைசி நிமிடம் வரைக்கும் குழந்தைகளுக்கு நிறைய சாதனங்களை கொடுத்தார். ஆனால் சுயம் சாதனோக்க பிரயோகசே தூர. ஆனால் சாதனங்களை பயன்படுத்துவதில் எப்போதுமே அவர் தூரமாக இருந்தார். ஹொத்தவே தூரன்னா இருக்கும்போதே அதிலிருந்து விலகி இருப்பது, தூரமாக இருப்பது. உஸ்கோ கயங்கே வைராகிய. அதுதான் என்னன்னு சொல்லப்படுகின்றது? வைராக்கியம். என்கிட்ட இல்லை வைராக்கியம்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? இருக்கு, ஆனாலும் நான் அதை என்னுடையதாக நினைக்கல, அல்லது நான் அதை பயன்படுத்தலை, அதுலேருந்து நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னா தான் என்ன அர்த்தம்? வைராக்கியம். लेकिन कुछ है ही नहीं और कहें हमको तो वैराग्य, हम तो है ही वैराग्य. ஒன்றுமே இல்லை. அப்போ சொல்கிறது நான் ரொம்ப வைராக்கியத்தில் இருக்கேன், நான் வைராகி. அது எப்படி இருக்கும்? वो तो बात ही अलग है, விஷயமே வேற. सब कुछ होते हुए, எல்லாமும் இருந்தாலும் கூட நாலேஜ் और विश्व कल्याण की भावना से, ஞானம் மற்றும் உலக நன்மைக்கான பாவனையுடன் பாப்கோ சன்கோ பிரத்யக்ஷ கர்ணைக்கு பாவனா சே, பாபாவை தன்னை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய பாவனையுடன் அவை சாதனோக்கே பஜாய, சாதனைகளுக்கு பதிலாக பேத்கி வைராகிய விருத்தி ஹோ, எல்லையற்ற வைராகிய விருத்தி வேண்டும். இப்போ எல்லையற்ற வைராகிய விருத்தி எதுக்காக வேண்டும்? உங்களை நீங்கள் பிரத்யக்ஷம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பாபாவை பிரத்யக்ஷம் செய்கிறதா இருந்தாலும் சரி. அதுக்கும் ரெண்டு பாபா சொல்கிறார் வழி. ஒன்று நாலேஜு, இன்னொன்று கல்யாண் கி பாவனா, விஸ்வ கல்யாண் கி பாவனா. அதன் மூலமாக பாபா இன்னொரு உதாரணம் சொல்கிற பாருங்க. ஜெய்சி ஸ்தாபனாக்கே ஆதிமே சாதன் கம் நெய்தே. ஸ்தாபனையினுடைய ஆரம்பத்தில் சாதனம் ஒன்றும் குறைவாக இல்லை. லேக்கின் பேத்கி வைராகிய விருத்திக்கு பட்டிமே படையவேது. எல்லையற்ற வைராகிய விருத்தியில் தான் பட்டியில் இருந்தாங்க. ஏன் 14 வருஷத்துக்கு தபஸ்யாக்கி ஏ பேத்கி வைராகியத்துக்கு வாயுமண்டல் தான். 14 ஆண்டுகள் தபஸ்யாவில் இருந்தீங்க. அது எல்லையற்ற வைராகிய விருத்தியினுடைய வாயுமண்டலம். பாப்தாதா நபி சாதன் பௌத்த தியே. பாப்தாதா இப்போ நிறைய சாதனங்களை கொடுத்துட்டார். சாதனோக்கு அபி கோய் கம்மி நெய். இப்போ சாதனங்களுக்கு குறைவே கிடையாது. லேக்கின் ஆனால் ஹோத்தே பேத்கி வைராகிய ஹோ, இருந்தாலும் கூட எல்லையற்ற வைராகியம் இருக்கணும். விஸ்வக்கு ஆத்மாவுக்கு கல்யாணுக்கு பிரதிபி, உலகத்தில் இருக்க அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மையை விளைவிக்குமாறு இச்சமய வித்திக்கு அவசியக்தா, இந்த விதியினுடைய அவசியக்தா இப்பொழுது இருக்கின்றது. கியோங்கி அதையும் பாருங்க, பாபா சாப் சான்ஷேட் பண்ணுறார். ஏனெனில் சாரோர் இச்சாயம் படுறீங்க, நாலா பக்கங்களிலும் ஆசைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இச்சாக்கி வஷ ஆத்மா பரேஷான, ஆசைகள் ரொம்ப அதிகமாகறதுனால ஆத்மாக்கள்லாம் பரேஷானாக இருக்கின்றன. சாய் பதம் பதிபிய, எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட எப்படி இருக்காங்க? இச்சாசை ஓபி பரேஷான, ஆசையினால் ரொம்ப அவங்க பரேஷானாக இருக்கிறாங்க. वायुमंडल में आत्माओं की परेशानी के विशेष कारण, இன்னைக்கு சூழ்நிலையில் ஆத்மாக்கள் ரொம்ப பரேஷானாக இருக்கிறாங்க.
அந்த விசேஷமான காரணத்துக்கு என்னன்னு பார்த்தோன்னா ஹதிக்கு இச்சாயே, எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள். அப் ஆப் अपने भेद की वैराग्य वृद्धि द्वारा, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய எல்லையற்ற வைராக்கிய விருத்தியின் மூலமாக ஆத்மாவே வைராக்கிய விருத்தி ஃபெயிலாகும். ஆத்மாக்கல்ல கூட வைராக்கிய விருத்தியை பரப்புங்கள். आपके वैराग्य वृत्ति के वायुमंडल के बिना, உங்களுடைய வைராக்கிய விருத்தியினுடைய வாயுமண்டலம் இல்லாமல் ஆத்மாக்கள் சுகி சாந்தி நை பன் சக்தி. ஆத்மாக்கள் சுகமுடையதாகவோ சாந்தி உடையதாகவோ ஆகவே முடியாது. பரேஷானி சே சூட்டு நெய் சக்தி, பரேஷான்லேருந்து அவங்க வெளிப்பட முடியாது. ஆப் விருட்சக்கி ஜட, பாபா நமக்கு ஸ்மிருதி கொடுக்கிறார், நீங்கள் இந்த கல்ப விருட்சத்தினுடைய வேறாக இருக்கின்றீர்கள். பிராமணுக்காசான் விருட்சமே கஹா திக்காய, பாபா கேட்குறேன், பிராமணனுடைய இடம் இந்த கல்ப விருட்சத்தில் எங்கே காட்டப்பட்டு இருக்கிறது? ஜடுமே திக்காயா, என்ன வேர் பகுதியில் காட்டப்பட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? தோ ஆக ஆப் ஃபவுண்டேஷன், நீங்களாம் யார்? ஃபவுண்டேஷன், ஆதாரம். ஆப்கி லहर விஷயமே ஃபைலேகி, உங்களுடைய அலைகள் தான் உலகம் முழுக்க பரவும். इसीलिए ஆகவே बाप दादा विशेष आकार में ब्रह्मा बाप समान बनने की विधि, बाप दादा விசேஷமாக சாக்காரத்தில் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான ஒரு விதிமுறை வைராகிய விருத்திக்கு தர விசேஷ அட்டென்ஷன் திலா ரहे हैं. வைராகிய விருத்தியின் பக்கமாக விசேஷமான கவனத்தை கவர்ந்து இழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹரேக் சே அனுபவோ, உங்கள் ஒவ்வொருடமும் இந்த அனுபவம் இருக்க வேண்டும். ஏன் சாதனவஷ் நெய்ய, இவங்க சாதனத்துக்கு வசமாக இல்லை. சாதனாமே ரேனே வாலே, சாதனைகளில் இருக்கக்கூடியவர்கள். ஒத்தேவே வைராகிய விருத்தி, இருக்கும்போதே வைத்து கொண்டே வைராகிய விருத்தியில் இருக்க வேண்டும். அவசியக் சாதன் யூஸ் கரோ, பாபா இதுக்கும் நமக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப அவசியமான சாதனங்களை பயன்படுத்துங்கள். லேக்கின் ஜித்தனா ஹோ சக்தா ஹை, எவ்வளவு முடியுமோ உத்தனா தில்க வைராகிய விருத்தி செய். அதை கூட எப்படி பயன்படுத்தணும்? இதயத்தில் உள்ள வைராகிய விருத்தியின் மூலமாக. சாதனோக்கே வசிபூத்தோக்கே நெய், சாதனங்களுடைய வசமாயிட்டு செய்யக்கூடாது. அப்படி சாதனா கா வாயுமண்டல் சாரோ ஓர் பனாவ். இப்போ நீங்கள் சாதனாவுடைய வாயுமண்டலத்தை 4 பக்கங்கள்லையும் பரப்புங்க. சமீப்கே பிரமான், முதல்ல பாபா முரளி ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னார்? நேரத்திற்கு ஏற்ப அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? நேரம் அருகாமையில் வருகின்ற காரணத்தினால். அப்படி சத்திய தபஸ்யாவா சாதனாகி, இப்போ உண்மையான தபஸ்யா அல்லது சாதனா என்றாலே என்ன? வேகத்யா வைராக், எல்லையற்ற வைராக்கியம். சேவாக்கா விஸ்தார பௌத் கியா, சேவையினுடைய விஸ்தாரத்தை இந்த ஆண்டு ரொம்ப பண்ணிட்டீங்க. இஸ் वर्ष चारों ओर बड़े बड़े प्रोग्राम किए, 4 பக்கங்கள்லையும் பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணீங்க. சேவா से சகயோகி ஆத்மா भी बहुत बने, இந்த சேவையினால் சகயோகி ஆத்மாக்கள் ரொம்ப பேர் ஆயிருக்காங்க. சமீப் ஆயே, நெருக்கத்தில் வந்திருக்கிறாங்க. சம்பர்க்கமே ஆயே, தொடர்பில் வந்திருக்கிறாங்க. லேக்கின் ஆனால் क्या सिर्फ சகயோகி बनाना है, வெறுமனே அவங்கள சகயோகிகளாக ஆக்க வேண்டுமா? யான் தக்க ரக்கனா है क्या, இல்லை வெறும் சகயோகி வரைக்கும் அவங்கள வச்சிருக்கணுமா என்ன? சகயோகி ஆத்மை அச்சி அச்சி. இப்போ சகயோகியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ரொம்ப நல்ல நல்ல ஆத்மாக்கள். அவன் சகயோகி குவாலிட்டி வாலே ஆத்மாக்கோ, அப்படிப்பட்ட சகயோகியாக குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சம்பந்தமே லாவோ, சம்பந்தத்தில் கொண்டு வாங்க. அனுபவ கராவோ, அனுபவம் செய்வீங்கள். ஜிசே சகயோகி சே சகஜ யோகி வஞ்சாய், அதன் மூலமாக சக யோகியிலிருந்து அவங்க சகஜ யோகியாக ஆகிவிட வேண்டும். इसलिए ஆக என்ன செய்யணும்? ஏக் தோ சாதனா கா வாயுமண்டல், ஒன்று சாதனையினுடைய வாயுமண்டலம்.
दूसरा இரண்டாவது வேத் की वैराग्य वृद्धि का वायुमंडल, எல்லையற்ற வைராகிய விருத்தியினுடைய வாயுமண்டலம். இஸ் சகயோகி பன் जाए. இதன் மூலமாக சகஜ யோகிகளாக ஆகிவிடுவார்கள் சகயோகி ஆத்மாக்கள். உன்னோக்கி சேவை பலே கர்த்தே ரஹோ, அவங்களுக்கு சேவை செய்து கொண்டே இருங்கள். लेकिन ஆனால் साथ में साधना तपस्या का वायुमंडल आवश्यक है. கூடவே என்ன இருக்கணும்? சாதனா மற்றும் தபஸ்யாவினுடைய வாயுமண்டலத்தை செய்ய வேண்டும். अभी चारों ओर पावरफुल तपस्या करनी है. இப்போ 4 பக்கங்களிலும் பவர்ஃபுல் தபஸ்யா செய்ய வேண்டும். जो तपस्या मनसा सेवा के निमित्त बने, எந்த தபஸ்யா மனசா சேவைக்கு நிமித்தமாக ஆகியதோ, ஐसे பவர்ஃபுல் சேவா, அப்படிப்பட்ட சக்திசாலியான சேவா அபி தபஸ்யா சே கர்னி ஹை. இப்பொழுது தபஸ்யா மூலமாக நீங்கள் செய்ய வேண்டும். அபி மனசா சேவா அர்த்தாத், இப்பொழுது மனதின் சேவை என்றால் என்ன அர்த்தம்? சங்கல்ப் துவாரா சேவாக்கு டச்சிங் ஹோ, சங்கல்பத்தின் மூலமாக சேவைக்கான டச்சிங் கொடுக்கணும். உஸ்கி அவசியக்தா, அதுதான் இப்போ ரொம்ப அவசியமானது. சமய சமீப ஆரா, நேரம் ரொம்ப அருகாமையில் வந்து கொண்டே இருக்கிறது. நிரந்தர ஸ்திதியும் और நிரந்தர பவர்ஃபுல் வாயுமண்டலுக்கு அவசியக்தா. நம்மளுடைய ஸ்திதியும் நிரந்தரமாக இருக்கணும், வாயுமண்டலமும் நிரந்தரமாக இருக்கணும். அதுதான் இப்போ அவசியம். பாப் சமான் பன்னா है तो, பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் பஹலே முதல்ல வேத் की वैराग्य वृद्धि धारण करो, எல்லையற்ற வைராகிய விருத்தியை தாரணை செய்யுங்கள். यही ब्रह्मा बाप की अंत तक विशेषता की, இதுதான் பிரம்மா பாபாவிடம் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்த விசேஷத்தன்மை. நான் வைபவமே லகா, வைபவத்தின் மேலேயும் அவருக்கு பற்று இல்லை. நான் பச்சோமே, குழந்தைகள் மேலேயும் பற்று இல்லை. சப்சே வைராகிய விருத்தி, எல்லாரிடமும் எல்லாத்திடமிருந்தும் வைராகிய விருத்தி. तो आग आज के दिन का बाप समान बनने का पाठ पक्का करना. இன்றைய நாள் பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான அந்த படிப்பினையை பக்காவாக செய்யுங்கள். பஸ் பிரம்மா பாப் சமான் பன்னா ஹி ஹை, பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். ஏன்னா பிராமணனுடைய முக்கியமான சம்ஸ்காரம் எப்படி உமங்காவது உற்சாகம் எப்போதும் குறையக்கூடாதோ, அதே மாதிரி ஆகியே தீர வேண்டும் என்ற கர்ணாகிய செய்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தினுடைய திடத்தா இருக்க வேண்டும். ஐसे திட நிச்சய அவசியம் ஆகே படாயேகா. இப்படிப்பட்ட திட நிச்சயம்தான் உங்களை முன்னேற்றி கொண்டே செல்லும். எது? பாப் சமான் ஆகியே தீர வேண்டும். अच्छा, நல்லது. आज कौन सी बात को अंडरलाइन किया? மறுபடியும் பாபா விடலை பாருங்க. இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இன்னைக்கு எந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்க? बेहद का वैराग्य, எல்லையற்ற வைராக்கியம். अभी आत्मा को इच्छाएं से बचाओ. பாபா பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு. ஆத்மாக்களை இப்போ ஆசைகள்லேருந்து விடுவியுங்கள். முதல்ல நாம் ஆசைகள் அற்றவர்களாக இருக்கணும், அப்போ தான் அவங்கள விடுவிக்க முடியும். பிச்சாரே பௌத் துக்கி ஹை, பாவம் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. பௌத் பரேஷான, ரொம்ப பரேஷானாக இருக்காங்க. तो अभी रहम दिल बनो, இப்போ கருணை இதயம் உடையவர்களாக ஆகுங்கள். राम की लय भेद की वैराग्य वृद्धि द्वारा फैलाओ. அந்த கருணையினுடைய அலைகளை எல்லையற்ற வைராகிய விருதியின் மூலமாக பரப்புங்கள். அபி சபி ஊஞ்சித்தே ஊஞ்சி பரமாத்மா பாப் கே சாத் பைட், நீங்கள் எல்லோரும் உயர்ந்தாலும் உயர்ந்த பரந்தாமத்தில் பாபா கூட அமர்ந்து கொண்டு சர்வ ஆத்மாக்கோ ராம் கி திருஷ்டி சோ, அனைத்து ஆத்மாக்களுக்கும் கருணையின் பார்வையை காட்டுங்கள். வைப்ரேஷன் ஃபைலாவோ, வைப்ரேஷனை பரப்புங்கள். ஃபைலா சக்தி என்ன, உங்களால் பரப்பிக்க முடியும் தானே? तो बस अभी परमधाम में बाप के साथ बैठ जाओ. இப்போ நீங்கள் பரந்தாமத்தில் பாபாவுக்கு பக்கத்தில் உட்காந்துங்க. வாங்கிய பேத்கீரம் க வாயுமண்டல் ஃபைலாவோ, அங்கேருந்து இந்த எல்லையற்ற கருணையினுடைய வாயுமண்டலத்தை பரப்புங்கள்.
பாபா ட்ரில் பண்ண வைக்கிறாங்க. அச்சா, நல்லது. சாரோ ஓர்கே, நாலா பக்கங்களிலும் உள்ள பாருங்கள், பாபா சிவபாபா இணைந்து இருக்கிறார் பிரம்மா பாபா கூடன்னா, பிரம்மா பாபா கூட நான்முகன் அப்படின்னு சொல்கிறார். 4 பக்கங்களிலும் 4 தலைகள் இருக்குன்னு, அதாவது எல்லா பக்கங்கள்லேயும் அவர் சேவை செய்தார், பாலனை செய்கின்றார் என்றது. அதனால தான் பாருங்கள் 4 பக்கங்களில் உள்ள அப்படின்னு பாபா கூட சொல்கிறாங்க. சர்வ அத்திசினேய பச்சோங்கோ, ரொம்ப ரொம்ப அன்பான குழந்தைகள். வெறுமனே அன்பான குழந்தைகள் இல்லை, நம்மளாம் யார், ரொம்ப 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 பாபாவுக்கு அன்பான குழந்தைகள். சர்வ சாரும் ஓர்க்கே, மறுபடியும் சொல்கிறா பாருங்க, அனைத்து 4 பக்கங்களிலும் உள்ள சாதனா கர்னேவாலே சிரேஷ்ட ஆத்மாவுக்கும், சாதனை செய்யக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு बाप दादा को सारे दिन में बहुत प्यारे प्यारे मीठे मीठे दिल के गीत सुनाने वाले बाप दादा को फुल डे ரொம்ப ரொம்ப அன்பிலும் அன்பான இனிமையிலே இனிமையான இதயபூர்வமான பாடலை கூறிக்கொண்டு இருப்பவர்களுக்கு रूहान करने वाले शक्तियों के गुणों के वरदान से झोली भरने वाले, ஆன்மீக உரையாடலை செய்யக்கூடிய சக்திகளுக்கு குணங்களுடைய வரதானங்களால் தன்னுடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு बाप दादा को सबके गीत, खुशी के गीत, स्नेह के गीत, रूहानी नशे के गीत, பாபா சொல்கிறாங்க எல்லாருடைய பாடல்கள், அந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்கா, மகிழ்ச்சியினுடைய பாடல், அன்பினுடைய பாடல், ஆன்மீக போதையினுடைய பாடல், இனிமையான விஷயங்கள், बहुत बहुत दिल को लुभाने वाली समाइते, இதயத்தை ரொம்ப கவர்ந்திருக்கக்கூடியதாக இருந்தது. பாப் தாதா பி சுன்னே அவர் மில்னே லவ்லீன் தே, பாப் தாதா கூட இதை கேட்பது மற்றும் சந்திப்பதில் லவ்லீனாக இருந்தார். ஆக ஐசே தில் கே பச்சே, தில் கே ஆவாஸ் சுனானே வாலே பச்சே, ஆக இதயபூர்வமான குழந்தைகள், இதயத்தினுடைய சப்தத்தை கூறக்கூடிய மகான் ஆத்மாக்கள் சதா மகான் ரஹேங்கே, எப்போதும் அவங்க எப்படி இருப்பாங்க, மகானாகவே இருப்பார்கள். ஐசி அதே மாதிரி மீட்டே மீட்டே பச்சே, இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், சதா பேத்கி வைராகிய விருத்திக்கோ அப்பனானே வாலே, எப்பொழுதுமே எல்லையற்ற வைராகிய விருத்தியை தனதாக ஆக்கி கொள்ளக்கூடியவர்கள். திட நிச்சய புத்தி வச்சோங்கோ, திட நிச்சயமுள்ள குழந்தைகள். திட நிச்சயம்னு பாபா எதை சொன்னார், பாப் சமான் பன்னாகிய, பாப் சமமாக ஆகியே தீர வேண்டும், அப்போ தான் அது நம்மளை முன்னேற்றி கொண்டே செல்லும். பாப் தாதா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பாப் தாதா ஏக்கே பதிலே, ஒன்றுக்கு பதிலாக பதம் குணா எல்லையற்ற அளவு ரிட்டர்ன் ஸ்னே தேரா, ரிட்டர்னில் அன்பை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். திரு ராம்கே தில் பர் ரஹனே வாலே, இதயத்தை கொள்ளக்கூடியவரின் இதயத்தில் இருக்கக்கூடிய சபி பச்சோங்கோ, அனைத்து குழந்தைகளுக்கும் बहुत बहुत யாத் பியார் और நமஸ்தே, ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. जो बाहर भी सुन रहे हैं उन्हों को भी बाबा देख रहे हैं, யார் வெளியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் பாப் தாதா பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பாப் தாதா தூர் नहीं देखते हैं, பாபா பார்க்கும்போது தூரத்தில் பார்க்குறதே இல்லை. சபி தரக்கு பச்சோக்கோ சமூக தேக், எல்லா பக்கத்துலையும் இருக்கிறவர்கள் கூட முன்னால் பார்த்து याद प्यार और मुबारक और याद सौगात या याद पत्रों का रिटर्न कर रहे हैं, அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள், அந்த நினைவுனுடைய கிஃப்ட்டு, அவங்களுடைய நினைவு பத்திரங்களுடைய ரிட்டர்னையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அது என்னவா கொடுக்குறாங்களாம் பாபா, சதா உடுத்தி கலாமே உடனே வாலே பச்சே, எப்பொழுதும் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா அபாத சதாயி அபாத, எப்பொழுதுமே நீங்கள் வெற்றியுடையவர்களாக இருப்பீர்கள், அப்படியே இருங்கள். அச்சா, நல்லது. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க, श्रेष्ठ संकल्प की शक्ति द्वारा सिद्धियां प्राप्त करने वाले सिद्धि स्वरूप भव. இன்னைக்கு வரதானம் சித்தி சொரூபமாக ஆகுக.
சித்தி சொரூபம் என்றாலே என்ன அர்த்தம்? சித்தியை பிராப்தி அடையக்கூடியவர்கள். சித்தியை பிராப்தி அடையணும்னா என்ன செய்யணும்? சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி மூலமாக சித்தியை பிராப்தி அடைய முடியும். ஆக இன்னைக்கு வரதானம் சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தியின் மூலமாக சித்திகளை பிராப்தி அடையக்கூடிய சித்தி स्वरूपமாக ஆகுங்கள். आप माँ से सर्वशक्तियान बच्चों के संकल्प में इतनी शक्ति है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் யார்? மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகள். உங்களுடைய சங்கல்பத்தில் அவ்வளோ சக்தி இருக்கிறது. ஜோ ஜிஸ் சமய சாவோ கர் சக்தியோ, எந்த நேரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானாலும் உங்களால் செய்ய முடியும். அவர் கராபி சக்தியோ, உங்களால் செய்விக்கவும் முடியும். கியோங்கி ஏனென்றால் आपका संकल्प सदा शुभ श्रेष्ठ और कल्याणकारी है. உங்களுடைய சங்கல்பம் எப்போதும் எப்படி இருக்கா? சுபமானதாக, சிரேஷ்டமானதாக, கல்யாணக்காரியாக இருக்கின்றது. जो श्रेष्ठ और कल्याण की संकल्प है, எந்த சங்கல்பம் சிரேஷ்டமானதாக கல்யாணக்காரி சங்கல்பமாக இருக்கின்றதோ वह सिद्ध जरूर होता है. அது கண்டிப்பாக வெற்றி அடைகின்றது. மன் சதா ஏகாகிர அர்த்தாத், மனம் எப்பொழுதும் ஒருமுகப்பட்டிருக்கின்றது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ஏக் டிகானே பிரசித் ரஹता है, ஒரு இடத்துல நிலைத்து இருக்கின்றது. படக்தா நீ, அலை பாய்வது கிடையாது. ஜஹா சாயே ஜப் சாயே மன்கோ வஹா ஸ்தித் கர் சக்தே ஹோ, எங்கே விரும்பினாலும் சரி, எப்போ விரும்பினாலும் சரி, அங்கே உங்களால் மனதை ஸ்திரப்படுத்த முடியும். இஸ்ஸே சித்தி ஸ்வரூப் स्वतः बन जाती हो. இதன் மூலமாக நீங்கள் சித்தி ஸ்வரூபமாக தாமாகவே ஆகிவிடுகின்றீர்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, பரஸ்தியோं की हलचल के प्रभाव से बचना है. तो பாபா சொல்கிறாங்க, பிரச்சனைகளினுடைய அலைச்சல்களினுடைய பிரபாவத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமெனில் विदेही स्थिति में रहने का अभ्यास करो. விதேகி ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். ஆக இன்னைக்கு பாப்தாதா வர்த்தமான் சமயத்திற்கு ஏற்ப வைராகிய விருத்தியை எமர்ஜி பண்ணி சாதனா அவைக்கான வாயுமண்டலத்தை ஏற்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி. எங்கள் பிரம்ம பாபா மதுபனின் மாதா துணை இன்றி உலகில் துயரில் தவித்தோம். எங்கள் பிரம்ம பாபா மதுபனின்
உலகத்தை நாம் குற்றம் சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்மளால் வளர முடியாது. நம்மளுடைய உள் உலகத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்போது நம்ம தன்னை போல உயர்ந்திடலாம். By blaming the outer world, you never grow. Build the inner world and you will flourish.